பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு கையிலே வெண்ணெய். ஆதார வசனம் 2 சாமுவேல் 23 அதிகாரம் 5வது வசனம். சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆசீர்வாதத்துக்குரியவர்களே, ஆதியிடத்திலே தேவன் தனது மனதில் என்ன திட்டம் பண்ணி வைத்திருந்தாரோ அவைகளை தன்னுடைய நேரத்தின்படி நிறைவேற்றி கொண்டே வந்தார். வருவார். இதை யாராலும் மாற்ற முடியாது, உடைக்க முடியாது, வளைக்க முடியாது. ஆதியாகும் 1 அதிகாரம் படைப்பிலிருந்தே பாருங்கள். நோவாவிற்கு, ஆபிரகாமுக்கு, ஈசாக்கிற்கு, யாக்கோபிற்கு, இவர்களுக்கு என்று காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருந்தார், நிறைவேற்றினார். ஆபிரகாம் அவசரப்பட்டு விட்டதாலோ தேவன் தன் திட்டத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. தாவீது ஆசைப்பட்டதாலோ தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று தேவன் சேங்ஷன் பண்ணவில்லை. அவன் மகன் சாலமோன் தான் கட்டுவான் என்று சாலமோன் பிறப்பதற்கு முன்னே தன்னுடைய இருதயத்தில் திட்டம் பண்ணி நிறைவேற்றினார். அதை நிறைவேற்றினார். கோரேசு பிறப்பதற்கு முன்னே இவன்தான் சிறைப்பட்ட இஸ்ரவேலிலிருந்து அநேகரை விடுதலை செய்து இடிக்கப்பட்ட தேவாலயத்தை மறுபடியும் கட்ட உத்தரவு மட்டுமல்ல, பொருள்களும் மற்றும் எல்லா உதவியும் செய்வான் என்று எழுதியே கொடுத்தார். தன் திட்டத்தை அப்படியே நிறைவேற்றினார். நன்றாக கவனித்து கொண்டே வாருங்கள். கோரேஸ் இத்தனைக்கு யூதன் அல்ல, யாரை கொண்டும் செய்து முடிப்பார். இப்படி தாம் மனுக்குலத்திற்கு தமது மக்களுக்கு என்று திட்டம் பண்ணினதை வாக்குத்தத்தங்களாக கொடுத்தார். இவற்றை நிறைவேற்றியும் வந்தார். இவைகளை ஒன்று சேர்த்து உடன்படிக்கையாக, நித்திய உடன்படிக்கையாக நமக்கு முன் வைத்தார். அது மட்டுமா, நம்மிடம் இதில் மாறுவதில்லை என்று பிரகடனப்படுத்தினார். அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. மனிதனை மதித்தார், அன்பு செலுத்தினார், திடப்படுத்தினார். கலங்காதே, இப்படி ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, நான் தான் பண்ணினேன், நான் மாறுவதில்லை என்று சங்கீதம் 89:34-35 என் உடன்படிக்கை மீறாமல் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமல் இருப்பேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், நான் பொய் சொல்லுவதில்லை என்று பல இடங்களில் நானே கர்த்தர், நானே சொன்னேன், நானே நிறைவேற்றுவேன், தாமதிப்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே வந்தார். நம்மை திடப்படுத்துவதற்காக. ஆபகுக்கு 2:3 வாசியுங்கள். ஏற்படுத்தின உடன்படிக்கை வாக்கியில் உண்மையுள்ளவராய் இருந்தாரா? பாருங்கள், சாலமோன் சொல்கிறார், என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். மற்ற 2 நாளாக 1:9 வாசியுங்கள். யோசுவா 23:14 வாசியுங்கள். நிறைவேறாமல் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. அவரது திட்டம் நம் வாழ்வை குறித்து உயர்ந்தது, சிறந்தது. வாசியுங்கள். ஏசாயா 55:8-9. தற்போது காரியம் என்ன? எல்லாம் ஒன்று திரட்டி புதிய உடன்படிக்கை, இரத்த உடன்படிக்கையாக நம்மோடு ரட்சிக்கப்பட்டவரோடு ஏற்படுத்தி கொண்டார். சுமார் 8000 வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் உள்ளன. அவற்றை யாவையும் 2 கொரிந்தியர் 1:20 படி இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்று வைத்துவிட்டார். ஆம் இருக்கிறது, அவைகளெல்லாம் உங்களை வந்து அடையும், அது ஆமேன். 1 யோவான் 5:12 இதற்கு உரிமை சாசனம் கொடுத்து விட்டார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். என்னவென்றால், இந்த ஆம் என்ற அனைத்து வாக்குகளும் இந்த ஜீவனை உடையவர்களுக்குள் வந்து சேரும். கோர்வையாக கவனித்து கொண்டே வாருங்கள். சேர்ந்து விட்டது. அல்லேலூயா. குமாரின் ஆவியை உடைய உங்களுக்குள் சகலமும் வந்துவிட்டது. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உரியதே. ரோமர் 4:21 எடுத்துக்கொள்ளுங்கள். இவரை நம்பலாமா? வசனத்தை பாருங்கள். இவர் யார் என்று தெரியும். கொலேசியர் 1:16 சகலமும் அவருக்குள், அதாவது இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ரோமர் 11:36. சரி, அவருக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம். நன்றாக கவனியுங்கள். இயேசுவுக்குள் சகலமும் இருக்கிறது. இயேசுவுக்குள் நாம் பரிபூர்ணம் உள்ளவராக, நம்ம தரித்திரராக அவர் பார்க்கவில்லை, குறைவாக பார்க்கவில்லை, பரிபூர்ணம் உள்ளவர்களாக பார்க்கிறார். கொலேசியர் 2:10. குறைவுள்ளவர்களாக இல்லைங்க. நமக்கு எதில் பூரணம், திருப்தி, நிறைவு, சமாதானம் வேண்டுமோ அவைகள் அவருக்குள் இருக்கிறது. நம் பெயரில் வைத்திருக்கிறார், ஒவ்வொருடைய பெயரில் வைத்திருக்கிறார். யோவான் 14:14 படி என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பெறுவதற்கான வழியும் கிடைத்துவிட்டது. வசனங்களின் கோர்வையை பாருங்கள், எழுதுங்கள். அவருக்குள் இருக்கிறது. நாம் அவருக்குள் பரிபூரணர்களாக இருக்கிறோம். நமக்கு என்று எழுதி வைத்து விட்டார். அவருடைய நாமத்தினாலே கேட்டால் கொடுப்பேன் என்கிறார். இதை விட வேறு என்ன வேண்டும்? அப்பொழுதுதான் உங்களது விசுவாசம் உயிர்ப்பிக்கப்படும். எப்பொழுது? இவைகளெல்லாம் கோர்வையாக படித்து அதை தியானிக்கும் போது விசுவாசம் உறுதி செய்யப்படும். ரோமர் 10:17 படி விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும்.
அவர் உங்களுக்கு என்று திட்டம் பண்ணி வைத்திருக்கிற சகலத்தையும் முழுமையாக பெற்று நிறைவாக வாழ்ந்து அவருக்கும் மகிமையை செலுத்த வேண்டுமானால் வேதத்துள்ள சாட்சிகள் அன்று என்ன செய்தார்களோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். புதிதாக ஏதும் இல்லை. தலைகளாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ உறவிலே நிலைத்திருக்க வேண்டும். நான் நிலைத்திருக்கிறேன் என்பதை காட்டுங்கள். ஆவியானவருக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள், உணர்த்துவார். 8000 வாக்குகள் இருந்தாலும் இதோ இதுதான் உன்னுடையது என்பார். பிடித்து கொள்ளுங்கள். அதற்கு வேதத்தை முறையாக வாசிக்க வேண்டும், தியானத்தோடு வாசிக்க வேண்டும், ஆவியான துணை கொண்டு வாசிக்க வேண்டும். அப்பொழுது உணர்த்துவார். அறிக்கை செய்யுங்கள், விசுவாசியுங்கள், அவரது நேரத்திற்கு காத்திருங்கள். கேரண்டியாக சொல்கிறேன், எபேசியர் 3:20 நீங்கள் கேட்பதற்கு மேலாக பெற்றுக்கொள்வீர்கள். எப்போது ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இருங்கள். எல்லாவற்றுக்கும் வழியாக இருப்பவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் தனியாக ஏதாவது செய்ய வேண்டுமே என்று கலங்க வேண்டாம். கர்த்தரே ஆவியானவர். 2 கொரிந்தியர் 3:17 அவரே உங்களுக்குள் இருக்கிறார். நீங்கள் தனிநபர் அல்ல. பரலோகமே உங்களுடன் இருக்கிறது. யானைக்கு தன் பலம் தெரியாதாம். ஜெபிக்கலாம். அப்பா, சகலத்தின் திட்டம் பண்ணி ஏற்படுத்தி உமது வார்த்தைக்குள் வைத்து எங்கள் கையில் கொடுத்து விட்டேன். கோடி கோடி நன்றி அப்பா. ஆவியான துணை கொண்டு அவற்றையெல்லாம் பெற்று பூரண வாழ்வு வாழ்ந்து உமது மகிமையின் புகழ்ச்சியாக இருப்போம். இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.